மறைந்த நடிகர் விஜயகாந்தின் 74வது பிறந்த நாளை முன்னிட்டு விருதாச்சலம் சட்டமன்ற உறுப்பினரும் தேமுதிக பொதுச் செயலாளருமான பிரேமலதா விஜயகாந்த் விருதாச்சலம் விருதகிரீஸ்வரர் கோயிலில் வழிபாடு மேற்கொண்டார். தொடர்ந்து மாதா கோவில் மற்றும் நவப்பள்ளி உள்ளிட்ட இடங்களிலும் வழிபாடு செய்த அவர் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினார். இந்த நிகழ்வில் தேமுதிக மக்களவை உறுப்பினர் LK சுதீஷ், இளைஞரணி செயலாளர் விஜய பிரபாகரன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மறைந்த நடிகர் விஜயகாந்தின் மகனும் நடிகருமான சண்முக பாண்டியன் தனது தந்தையின் பிறந்த நாளையொட்டி அவருக்கு வாழ்த்து தெரிவித்து இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பழைய புகைப்படம் ஒன்றை பகிர்ந்துள்ளார். அந்த பதிவில் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அப்பா, நீங்கள் என் தந்தை மட்டுமல்ல, என் பலம், என் ரோல் மாடல், என் வாழ்க்கையில் கிடைத்த மிகப்பெரிய வரம் என்று குறிப்பிட்டுள்ளார். கேப்டன் விஜயகாந்த் பிறந்த நாளை முன்னிட்டு கோயம்பேட்டில் உள்ள அவரது நினைவிடத்திற்கு வருகை தந்த திரை பிரபலங்கள் மன்சூர் அலிகான், மீசை ராஜேந்திரன், MS பாஸ்கர் உள்ளிட்டோர் மலர் அஞ்சலி செலுத்தியதோடு கேப்டனின் நினைவுகளை பகிர்ந்து கொண்டனர். அவரோட பயணித்த நாட்கள் இன்னமும் மனசால நாங்கள் அவரோட பயணிச்சுக்கிட்டு தான் இருக்கோம். அவர் உடலால் நம்மை விட்டு பிரிந்தாலும் உள்ளத்தாலும் அவருடைய அன்பாலும் ஆன்மாவாலும் நம்மளை விட்டு என்றைக்குமே பிரிய மாட்டார். எனக்கெல்லாம் அவர் ஒரு என்னை வாழ வைத்த தெய்வம், எனக்கு வழிகாட்டிய ஒரு வழிகாட்டி, எங்கள் அண்ணன், எனக்கு உணவளித்த அம்மா அப்படின்றது எல்லாத்தையும் நான் பல பேட்டிகளில் சொல்லியிருக்கேன். அண்ணன் அவர்களுடைய புகழ் நாளுக்கு நாள் அதிகமாகுமே தவிர குறையாது. அண்ணன் எங்கே இருந்தாலும் நம்மளை ஆசீர்வாதம் பண்ணணும்னு கேட்டேன். இன்றைக்கெல்லாம் அவர் இருந்தால் இன்றைக்கி அவர் தான் முதலமைச்சர். பெருந்தலைவர் காமராஜர் மாதிரி, எம்ஜிஆர் மாதிரி ஒரு ஆட்சியை கொடுத்துருப்பார். எங்களுக்கெல்லாம் மிக வருத்தம். ஏன்னா நாங்களாம் கூட இருந்து பார்த்துருக்கேன். நான் சினிமாவிலும் சரி அரசியலும் சரி எங்கள் தலைவரை நான் இன்னும் மறக்காமல் தான் இருக்கிறேன். எங்கள் தலைவரை நாங்கள் 22 வருஷம் கட்சியிலையும் ஒரு 11 வருஷம் நான் மன்றத்திலையும் இருந்திருக்கிறேன். எங்கள் தலைவர் எப்போதுமே எங்களோட இருப்பார். இயன்றதை செய்வோம் இல்லாதவர்க்கே அப்படி ஒரு தாரக மந்திரத்தை வச்சு தன்னுடைய பிறந்த நாளை வறுமை ஒழிப்பு தினமாக அறிவித்து தமிழ்நாடு முழுதுக்கும் ஏழை எளிய மக்களுக்கு நல்லது செஞ்சவர் புரட்சி கலைஞர். அன்னார் இருக்கிற காலகட்டங்களில் அவரது இல்லத்தில் பசுவிற்கெல்லாம் உணவு கொடுத்த பிறகு அவர் கையால் அனைவருக்கும் வருகின்ற அவரை சந்திக்க வருகிற அனைவருக்கும் பணமுடிப்பு கொடுப்பார். இன்று அவர் மக்களிடையே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஒரு மத நல்லிணக்கத்திற்கு உதாரணமாக, இலக்கணமாக திகழ்ந்தவர். மறைந்த தேமுதிக நிறுவன தலைவர் விஜயகாந்தின் பிறந்த தினத்தையொட்டி கோயம்பேட்டில் உள்ள அவரது நினைவிடத்தில் பல்வேறு அரசியல், சினிமா பிரபலங்கள் மற்றும் மக்கள் மரியாதை செலுத்தினர். மேலும் அங்கு கண் பரிசோதனை முகாம் மற்றும் அன்னதானமும் நடைபெற்றது. எங்கள் இதயத்தில் வாழும் கேப்டன் அவர்களுக்கு ஒரு மணிமண்டபம் கட்டித்தரணும். அது நீங்கள் தமிழ்நாட்டில் எந்த இடத்துல வேணாலும் கட்டுங்க. ஏன்னா ஒரு இடத்துலையும் கேப்டனோட தொண்டர்கள் இருக்காங்க, ஒரு இடத்துலையும் கேப்டனோட ரசிகர்கள் இருக்காங்க. நீங்கள் தமிழ்நாட்டில் எங்கே வேணாலும் கட்டுங்க. ஆனால் தயவு செய்து கேப்டன் அவர்களுக்கு ஒரு மணிமண்டபம் தமிழக அரசு முறைப்படி அது செய்து தர வேண்டும் என்று மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் விஜய் சார் அவர்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். கேப்டன் விஜயகாந்த் பிறந்த நாளை முன்னிட்டு கோயம்பேட்டில் உள்ள அவரது நினைவிடத்தில் தேமுதிக தொண்டர்களும் ரசிகர்களும் திரண்டு மலர் அஞ்சலி செலுத்தியதோடு மறைந்த தலைவரின் நினைவுகளை போற்றி உணர்வுபூர்வமான கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட அந்த காட்சிகளை பார்க்கலாம். எப்படி சொல்கிறது, அரசியல் தலைவர், நடிகர், அதையான் தாண்டி என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே எங்களுக்கு ஒன்று தான். எங்கள் கேப்டன் ரசிகர், கட்சி
என்னை பொறுத்த வரைக்கும் நான் வணங்கும் மனித தெய்வம் என் அன்பு தலைவர். அவரோட பிறந்த நாளை வறுமை ஒழிப்பு தினமாக கொண்டாட சொன்ன தமிழ்நாட்டில் ஒரே தலைவர் எங்கள் அண்ணன் கேப்டன் மட்டும்தான். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதான் ஒரு மிகப்பெரிய தங்கம். அது வந்து இழந்துட்டாங்க. வருஷம் எதுவும் என்னால் முடிஞ்சது. அவர் உயிர்க்கையிலே சொல்லியிருக்காரு, ரசிகர் மன்றத்து தாரக மந்தமே தமிழன் என்று சொல்லலாம், தலை நிமிர்ந்து நல்லா ஏன்றது செய்ய இல்லாத இருக்கேன். அது மாதிரி என்னால் முடிஞ்ச உதவியில் எங்கள் ஊரில் ஏதோ அரசியல் தான் செய்யணும்னு இல்லை. நான் ஒரு டைம் தேமுதிகவிலேருந்து இப்போ கிடையாது, எதுலேயுமே கிடையாது. அவருக்காண்டி அவர் மேலே அதிகப்பற்று அதிக பாசம் இருக்குது. அதனால தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். வருஷம் வந்துடுவேன். டிசம்பர் 28 வந்துடுவேன். இன்னைக்கு வந்துட்டேன். அப்பப்போ வந்துடுறது இங்கே, அவ்வளோதான். அதாவது எப்படி சொல்கிறதா, அவர் வந்து ஒரு உசுறு எப்படின்னா கோடாரி மக்களுக்கு மிகப்பெரிய உசுறு. அவர் பண்ண நன்மைகளுக்காக எனக்கு பிடிக்கும். அவர் எல்லாத்துக்கும் வந்து இடம் கொடுத்துருக்கிறாரு, வீடு கட்டி கொடுத்துருக்கிறாரு, எல்லாம் அவ்வளோ நன்மைகள் செஞ்சுருக்கிறாரு. அதனால் வந்து இன்னும் நம்மளுக்கு தெரியாமல் எத்தனையோ இருக்கலாம். நேரில் பார்த்து பேசியிருக்கீங்களா? நேரில் பார்த்துருக்குறேன். எலெக்ஷன் அப்போ நேரில் பார்த்துருக்குறேன். அந்தியூரில் பார்த்துருக்குறேன். அப்புறம் நாங்கள் அந்த 2-3 மாதத்துக்கு முன்னாடி இங்கே வந்துட்டு போனோம். அரிசி 2 சிப் எடுத்து கொடுத்துட்டு நான் கும்பிட்டு எனக்கு நிறைவேறிச்சு எல்லாமாவே. எனக்கு 3 நிறைவேறிடுச்சு. அதனால் அரிசி அன்னதானத்துக்கு எடுத்து கொடுப்பேன். பிறந்த நாளுக்குன்னே நாங்கள் சொந்த செலவில் எப்பொழுதுமே நாங்கள் பெருமைக்காண்டி பேசிக்கலை. நாங்கள் வந்து பிறந்த நாள் ஸ்கூல் பிள்ளைகளுக்கு எங்களால் முடிஞ்ச வரைக்கும் ஸ்வீட்டு, கேசரி எதுவாவது செஞ்சு எங்களால் முடிஞ்ச வரைக்கும். அவர்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது ஏழ்மை பணக்காரவங்கன்னு பார்க்காம நடந்துக்குவார். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். நொண்டி நொடம் அவங்களுக்கு உதவி செய்வார். கேப்டன் பிறந்தநாள்ன்றது எங்களுக்கு வந்து ஒரு திருவிழா மாதிரி. எங்களுக்கு ஊரில் அங்கே அன்னதானம் நலத்திட்ட உதவிகள்லாம் வழங்குறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு தான் வந்திருக்கோம். இது வந்து எங்களுக்கு தலைமை கழகம் மட்டுமல்ல, எங்களுக்கு ஒரு கோயில். இது அவருடைய இயன்றதை செய்வோம் இல்லாதவருக்கு என்ற பண்பை நாங்கள் கற்றுக்கிட்டு இன்னை வரை எங்களால் முடிஞ்ச உதவிகள் நாங்கள் செஞ்சுட்டு தான் வரோம். அதனால் கழகம் எப்போவும் கேப்டனோட நினைவுகளோட இந்த மக்களும் நாட்டு மக்களும் எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு இந்த பிறந்தநாள் அவருடைய பிறந்தநாளில் எல்லாரும் கேட்டுக்கிறேன். நான் அது இயன்றது செய்வோம் இல்லாதவருக்குங்கிற பண்பு நம்மளால் என்ன முடியுதோ தெரிஞ்சோ நான் உடல் உறுப்பு தானம் பண்ணியிருக்கேன். என்னுடைய சைக்கிளையும் ஒரு தலைவர் படம் வச்சு உடல் உறுப்பு தானம் ரத்த தானம் செய்யணும்னு வச்சுருக்கேன். எதனால உங்களுக்கு கேப்டன் விஜயகாந்த்? அவர் வந்து அவர் நல்ல மனிதர். வேறு அதை விட சொல்கிறது ரொம்ப நல்ல மனிதர். கேப்டன் ரொம்ப பிடிக்குன்னா நான் சிறு வயதில் இருக்கும்போது எங்கிட்ட தான் ஷூட்டிங் எங்கள் ஊர் தோட்ட பார்த்தாங்க எடுத்தாங்க. அது எடுக்கும்போது அன்றைக்கே மதிய கறி மட்டன் விருந்தோடு எனக்கு விருந்து போட்டாங்க. அதுலேருந்து நான் அவர் ரசிக்கிறேன். அந்த ரசிகர்கள் வந்து அவருடைய நன்மைகள் அவருடைய நல்ல பழக்கங்கள் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அதனால் வந்து இன்னும் கேப்டனுடைய தெய்வ ரசிகர்கள். என் பேர் PS பழனிசாமி. மறைந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்தின் பிறந்த நாளை ஒட்டி வேலூர் மாவட்டம் குடியாத்தம் உள்ள தேநீர் கடையில் நாள் முழுவதும் 2 ரூபாய்க்கு தேநீர் விற்பனை செய்யப்படுகிறது. விஜயகாந்த் மீது கொண்ட அன்பு மற்றும் குடியாத்தம் மருமகனான விஜயகாந்திற்கு பெருமை சேர்க்கும் வகையில் இந்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக கடை உரிமையாளர் அன்பரசன் தெரிவித்துள்ளார். ஆகஸ்ட் 25 கேப்டன் பிறந்த நாள் முன்னிட்டு வருஷம் 2 ரூபாய் டீன்னு கொடுத்துருவேன். ஏன்னா எனக்கு ஃப்ரீயாக கொடுக்கணுன்னு தான் ஆசை. என்னால் முடிஞ்சது 2 ரூபான்னு கொடுக்குறேன். நான் சென்னையில் வேலை செய்யும்போது அவர் மண்டபத்தில் போய் கேப்டன் மண்டபத்தில் போய் சாப்பிட்ருக்கேன். நிறைய முறை போய் சாப்பிட்ருக்கேன். அந்த ஒரு சின்ன வயசுலேருந்தே எனக்கு கேப்டன்னா ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் அவர் பிறந்த நாள் அன்றைக்கி 2 ரூபான்னு டீ கொடுக்கணும்னு ஆசைப்பட்டு அதை 3வது வருஷமாக நான் செஞ்சுட்டு இருக்கேன்.